ஹalleluya ஹalleluya. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த துதி ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் இரவு வேளையில் நாம் தேவனுடைய பிரசன்னத்தில், தேவனுடைய சமூகத்தில் நாம் காத்திருப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுகிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ நல்ல ஒரு தேவனை நாம் தேடுவதற்கு, ஆராதிப்பதற்கு, மகிமை செலுத்துவதற்கு கர்த்தர் நமக்கு ஒரு பாக்கியத்தை அல்லது ஸ்லாக்கியத்தை தந்திருக்கிறார். தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? தலைகளை தாழ்த்தி இருதயத்தை நாம் தேவனுடைய சமூகத்திற்கு நேராய் ஊற்றி, ஆண்டவரே இந்த நாளும் நாங்கள் உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறோம்ப்பா. உங்கள் பிரசன்னத்தை உணர்வதற்கு, உங்கள் பாதத்தில் அமர்ந்திருப்பதற்கு, உங்கள் சத்தத்தை கேட்பதற்கு. ஆண்டவரே, எங்களுக்கு என்ன தோணுகிறதோ என்பதை அல்ல, நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற உங்கள் உன்னத திட்டத்தை நாங்கள் அறிந்து கொள்ளுவதற்கு நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் பாராட்டி இருக்கிற மேலான கிருபைக்காய், தயவுக்காய், இரக்கத்திற்காய், அன்பிற்காய் எமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த இரவு வேளையில் நாங்கள் துதிக்கும் போது, ஆராதனை செய்யும் போது கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளுவதாக, தேவ பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளுவதாக, தேவ மகிமை எங்களை மூடுவதாக. ஆண்டவரே, உம்மை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்க, மகிமை செலுத்த, உம்மை போற்ற, உம்மை பாட நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக. நீர் அப்படியே செய்கிறதற்காய் நன்றி. தெய்வ மகிமை எங்களை சூழ்ந்து கொள்ளுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடின பின்பு நாம் துதி ஆராதனைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். நம் அனைவருக்கும் தெரிந்ததான ஒரு பாடல், அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம் என்கிறதான பாடலை நாம் பாடி தேவனை நாம் மகிமை செலுத்த போகிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுமே. சொல்லுவோம், ஆலயம் செல்லுவதே எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிற ஒன்றாய் மாறுகிறதப்பா. எந்தன் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. எந்தன் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே. சொல்லுமா, பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே.
மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. சொல்லுமா, துதித்திட வந்தோம் அப்பா, உம்மை தொழுதிட வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நன்மை செய்தவர்க்கே, நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. சொல்லுமா, நம்ம வாழ்க்கையில கர்த்தர் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறாரே, அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? ஓ, எந்த வாழ்க்கையை உன் கரங்களிலே உற்சாகமாய் தருகிறோமே. எந்த வாழ்க்கையை உன் கரங்களிலே உற்சாகமாய் தருகிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. சொல்லும், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தூயவரே சுவையே. துதிகன மகிமையுமே முழு மனதுடன் செலுத்துவோமே. துதிகன மகிமையுமே முழு மனதுடன் செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், ஓமை ஆராதிக்க ஆராதிக்க வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. உம்மை ஆராதிப்பதற்கு, உம்மை போற்றுவதற்கு, உம்மை உயர்த்துவதற்கு, உம்மை தொழுது கொள்ளுவதற்கு நீர் எங்கள் வாழ்க்கையில் தந்திருக்கிற மேலான கிருபைக்காய், தயவுக்காய், இரக்கத்திற்காய், அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து தேவ பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளுவதாக. நீரே அப்பா எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருந்து எங்களை நிரப்புகிற தேவனாக, எங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவ கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் துதி ஆராதனைக்கு நேராய் கடந்து சொல்ல போகிறோம். கர்த்தர் நம்மளோடு இடைப்பட வேண்டும். நாம் அந்த மகா பரிசுத்த ஸ்தலமாகிய தேவனுடைய சந்நிதிக்குள்ளாய் நாம் கடந்து செல்ல வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு காணப்படுவோம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். அப்படியே எல்லா தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவர் செய்த நன்மைகளை நினச்சி எல்லார் வாய்களை தொடர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எஸ்ஸப்பா உமக்கு நன்றி ஆவியானவரே. எஸ்ஸப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. எஸ்ஸப்பா எங்களுக்கு ஒரு நாளை கூட ஆண்டவரே நீங்கள் கூட்டி தந்திருக்கீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. எஸ்ஸப்பா நீங்கள் ஆண்டவரே எங்கள் மேலே வைத்திருக்க அன்பு எஸ்ஸப்பா பெரியதாவியானவரே. எஸ்ஸப்பா நீங்கள் ஆண்டவரே எங்கள் மேலே எஸ்ஸப்பா வச்சிருக்க இரக்கம் தயவு எஸ்ஸப்பா பெரியதாவியானவரே. எஸ்ஸப்பா எங்கள் ஆண்டவரே ஆராதிக்க எஸ்ஸப்பா உங்கள் சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆவியானவரே. முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடு எஸ்ஸப்பா ஆராதிக்க ஆண்டவரே நீங்கள் உதவி செய்வீராக எஸ்ஸப்பா.
உமக்கு நன்றி 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 ஆவியானவரே. இயேசப்பா நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேனும் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. கடலின் மீது நடந்திட்ட அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கில்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய அற்புத வார்த்தைகள் எந்தன் துணையாய் நிற்பதால் எனக்கேது கவலை. கடலின் மீது அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதா எனக்கில்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய அற்புத வார்த்தைகள் எந்தன் துணையாய் நிற்பதால் எனக்கேது கவலை. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசருண்டு பயமே இல்லையே. பார்வோன் சேனையை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு பயமே இல்லையே. பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசருண்டு பயமே இல்லையே. பார்வோன் சேனையை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு பயமே இல்லையே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே,
பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. இயேசப்பா உமக்கு நன்றி ஆவியானவரே. தொடர்ந்து இயேசப்பா ஆராதிக்க மகிமைப்படுத்த நீங்கள் உதவி செய்யுங்க. நீ அப்படி செய்ய போகிற மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். தொடர்ந்து சில பாடல்களை நம்மெல்லாம் சேர்ந்து கைகளை தட்டி ஆண்டோடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து, சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து, தூக்கினாரே சேச்சு நின்று உயர்த்தினாரே கண்மாலை மீது, தூக்கினாரே சேச்சு நின்று உயர்த்தினாரே கண்மாலை மீது. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாதது. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாதது. என் குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். என் குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாதது. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாதது. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, சுவிகாரம் தந்திட்டாரே. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்ட சிலுவையிலே, எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்ட சிலுவையிலே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாதது. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாதது. நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் மூடி சூட்டுகிறார். நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் மூடி சூட்டுகிறார். கழுகை போல புது பேலன் கொண்டு உயர பறந்திட செய்கின்றாரே. கழுகை போல புது பேலன் கொண்டு உயர பறந்திட செய்கின்றாரே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும்
என்றென்றும் மாறாதது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஈடு இணை இல்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இணை இல்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். மன்னவனேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் கலிகூறுவோம். மன்னவனேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் கலிகூறுவோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம்.
மகிமையின் தேவ ஆவிதாமே மண்ணான நமக்குள் வாழ்கின்றார். மகிமையின் தேவ ஆவிதாமே மண்ணான நமக்குள் வாழ்கின்றார். சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே 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 அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். 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 தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர் செந்நிறால் என் உள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர் செந்நிறால் என் உள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரோனின் நோய்களை நீக்கினவர் பாவியன் பாவ நோயை நீக்கிடுமே. பாரோனின் நோய்களை நீக்கினவர் பாவியன் பாவ நோயை நீக்கிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன்.
பேர் சொல்லி அழைத்தவ நீரல்லவோ, அபிஷேகம் தந்து நீ நடத்திடுமே. பேர் சொல்லி அழைத்தவ நீரல்லவோ, அபிஷேகம் தந்து நீ நடத்திடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பரலோகிலிடமுன்று எந்தவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பரலோகிலிடமுன்று எந்தவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பரலோகிலிடமுண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பரலோகிலிடமுண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். சீடரின் கால்களை கழுவினவர், செந்நிறார் என் உள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர், செந்நிறார் என் உள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன
புகழ் பாட வேண்டும் பாரில் எனக்கு. இயேசுவே உமக்கு நன்றி ஆவியானவரே. இயேசப்பா உமக்கு நன்றி 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 ஆவியானவரே. இயேசப்பா எங்கள் மத்தியில் நீங்கள் இறங்குவீராக ஆண்டவரே. வல்லமை எங்கள் மத்தியில் இறங்கட்டும் ஆவியானவரே. இயேசப்பா உமக்கு நன்றி 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 செலுத்துகிற ஆவியானவரே. ஓ ராபாஷி அந்தர பல பல பாரிகா பாதேஷே கேரே காலாகா ராபா தூரா பாலா ரியாந்தரே. ஓ ரே பாலாகா ராபா தேஷே கேரே பாலாகா ஹத்துரா பாலாகா ரியாந்தர பல பலபா. இயேசுவே உமக்கு நன்றி 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 ஆவியானவரே. இயேசப்பா உங்கள் பிரச்சனை எங்கள் மத்தியில் இறங்கட்டும். ஆளுகை செய்யட்டும் ஆவியானவரே. வல்லமை இறங்கட்டும் ஆவியானவரே. இயேசப்பா உமக்கு நன்றி 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 ஆவியானவரே. இயேசப்பா உங்கள் வல்லமைலாம் நீங்கள் நிரப்புவீராக. இயேசப்பா ஆண்டவரே எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியட்டும் ஆவியானவரே. இயேசப்பா உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். நன்றி ஆவியானவரே. இயேசப்பா உங்கள் கிருபையினால் ஒவ்வொரு நாளும் எங்களை வழி நடத்தி வரீங்களே. இயேசப்பா உமக்கு நன்றி ஆவியானவரே. உமக்கு நன்றி. உமக்கு எவ்வளவோ நன்மைகள் சொன்னாலும் போதாது ஆவியானவரே. இயேசப்பா உமக்கு நன்மைகள் ஏராளம் ஆவியானவரே. இயேசப்பா உமக்கு நன்றி. எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவோ நன்மைகளை இயேசப்பா செய்திருக்கீங்களே. அற்புத அடையாளங்கள் நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்திருக்கீங்களே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. இயேசுவே உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். இயேசப்பா உமக்கு நன்றி. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும் துன்பம் துக்கம் வரும். இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும் இருளாய் தோன்றும் எங்கும். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும் துன்பம் துக்கம் வரும். இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும் இருளாய் தோன்றும் எங்கும். சோதனை வரும் வேளையில் சொற்கைக்கும் செவியிலே பாரத்திலிருந்து ஜெயம் வரும். பரனுன்னை காக்க வல்லோம். பாரத்திலிருந்து ஜெயம் வரும். பரனுன்னை காக்க வல்லோம். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு உண்டெனக்கு உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு காத்திடுவார் என்றுமே. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு உண்டெனக்கு உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசர் மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசர் மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாம் எவ்வளவு அன்பு கூர்ந்தாம். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார்.
என்ன துன்பம் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. காத்திடுவார் என்றுமே. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும். இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும். இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும். சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே, பாரத்திலிருந்து ஜெயம் வரும். பரனுன்னை காக்க வல்லோம். பாரத்திலிருந்து ஜெயம் வரும். பரனுன்னை காக்க வல்லோம். இயேசுவே உமக்கு நன்றி. ஆவியானவரே, இந்த ஆராதனை முழுவதும் இயேசுப்பா கரம் கொடுத்ததுக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீதில் ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர்கள் தொடர்ந்து வழிநடத்துங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். நாம் கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா. கர்த்தர் நல்லவர், அதிசயமான காரியங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளோ நல்லவர். ஆமென். எப்பேற்பட்ட துன்பத்தின் பாதையில் வழியாய் நாம் கடந்து சென்றாலும் நமக்கு ஆறுதல் தருகிற தேவன், நம்மளுடைய துன்பத்தை உணர்ந்து அல்லது நாம் போகும் பாதையின் வழியின் வேதனைகளையும் புரிந்து நம்மை ஆற்றி தேற்றுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இந்த இரவு வேளையிலையும் ஒவ்வொரு நாளும் தேவனை துதித்து மகிமை செலுத்துவதற்கு கர்த்தர் எப்படிப்பட்ட தேவன், பிதாவாகிய தேவன் தம்மை தேடுகிறவர்கள் அல்லது தொழுது கொள்ள விரும்புகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்று பிதாவின் விருப்பத்தை குறித்து நாம் ஒவ்வொரு நாளும் தியானித்து கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த தியானிக்கிறதுடைய ஒரு பகுதி தான் என்னன்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு பர்சன் அல்லது ஒரு நபர் என்று அழைக்கப்பட்ட ஒரு நபரை குறித்து இந்த நாள் நம்ம என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். நான் அப்படி சொன்ன உடனே உங்கள் மனசில் வந்த பேர் என்னது? தாவீது. கரெக்டாக சொன்னீங்க. தாவீது என்று சொல்லப்படுகிற நபர் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன். நம்ம அன்னைக்கு தியானிக்கும் போது எப்படி தியானித்தோம்னா, முகமுகமாய் தேவன் தரிசித்த ஒரு நபர் மோசே என்று நாம் பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்கிறதான ஒரு சர்டிஃபிகேட்டை பெற்ற ஒரு நபர் தான் யாரு? தாவீது. இந்த தாவீதினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். அவன் ஒரு ஆடு மேய்ப்பனாக அல்லது ஒரு ஷெப்பர்டாக மேய்ப்பனாய் காணப்படுகிறான். ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பனாய் காணப்பட்டான். ஆனால் ஆண்டவர் அவனை அபிஷேகம் பண்ணி ராஜாவாய் மாற்றின போது அவன்
தன்னை தேவன் எந்த நிலைமையில் இருந்து உயர்த்தினார் அல்லது எந்த சூழ்நிலையில் இருந்து அவனை தூக்கினார் என்பதை அவன் மறந்து போகவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை தேவன் அவ்வளவு நேசிக்கிறவராய் காணப்படுகிறார். அந்த நேசத்தை உணர்ந்த நபர் தாவீது தன்னுடைய நிலைமையை மறக்கவே இல்லை, தன்னுடைய சூழ்நிலையை மறக்கவே இல்லை. அவனுடைய நினைவுகளில் எல்லாம் நான் தகுதியற்ற என்னை தகுதிப்படுத்தின தேவனுடைய மகிமை என்று அவன் என்ன செய்திருந்தான், உணர்ந்திருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜாவாயாச்சு, ஐயோ என்ன சிறுமைப்பட்ட நாட்களுக்கு பதிலாக ஆண்டவர் என்னை உயர்த்தினார், மேன்மைப்படுத்தினார் என்று சொல்லி சிறுமைப்பட்டவர்களுடைய வாழ்க்கையை குறித்து சிந்திக்காமல் அவர்களை அசட்டையாக எண்ணுகிற ஒரு எண்ணம் தாவீதினுடைய வாழ்க்கையில் வரவே இல்லை. தான் எப்பொழுதும் தேவனுக்கு முன்பதாக பெரிய ஒரு ராஜாவாக நான் இருக்கிறேன் என்கிறதான கம்பீரத்தை காண்பிப்பதை காட்டிலும் அவன் ஒரு ஆட்டு மேய்ப்பனாய் இருந்தான். ஆனால் கர்த்தர் கிருபையாக தயவாய் அவனை என்ன செய்தார், சிங்காசனத்தில் வைத்தார் என்ற உணர்வு தாவீதுக்கு எப்பொழுதுமே காணப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக சமயங்களில் கர்த்தர் சிறுமையாய் இருக்கிறவர்களை இப்போ பார்த்தீங்கன்னா என்னது, தாவீதினுடைய வாழ்க்கையில் சிறுமை, அவனுக்கு எந்த பாசிபிலிட்டிஸுமே கிடையாது ஒரு லீடர்ஷிப்பில் வருவதற்கு. ஏன்னா இஸ் ஜஸ்ட் அ ஷெப்பர்ட் பாய், தட்ஸ் இட். அவனுடைய பேக்ரவுண்டை எடுத்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய சகோதரர்கள்லாம் யுத்தத்தில் என்ன செய்கிறாங்க, வீரர்களாக சவுலின் வீட்டுக்கு என்னது யுத்த கேம்பில் அவங்க போயிருக்கிறாங்க. ஆனால் தாவீதினுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா குடும்பத்தால் புறக்கணிக்கப்படுகிறான். அவனுக்கான எல்கை எல்லாமே எங்கே தான், வனாந்தரம் அல்லது ஆடுகளை மேய்க்கிறதான மேய்ச்சலான இடங்கள் மட்டும்தான். ஆனால் இவனுக்கு பின்னாடி எந்த சாத்தியமே கிடையாது. ஆனால் சவுலை பார்த்தீங்கன்னா சவுல் ராஜாவாக, அவனையும் அதே மாதிரி தான், அவனை ஆண்டவராக முதலாவது இஸ்ரவேல் தேசத்தின் ராஜாவாக அமர்த்துகிறார். அமர்த்துகும் போது அடுத்தது என்ன நினைக்கிறாங்க, அவனுக்கு பின்பதாக யார் வருவா, அவர்களுடைய குடும்பத்தில் யாரோ ஒரு ஆள் வருவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் எங்கேயோ ஒரு ஓரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டு அவரை புகழ்த்தி அவரை மகிமை செலுத்தி அவனுடைய இருதயத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார் பார்க்கிறார். இந்த தாவீதினுடைய இருதயம் எவ்வளவுக்கு தேவனுக்கு முன்பதாக அவரை உயர்த்துவதில் மகிமை செலுத்துவதில் முக்கியம் வாய்ந்ததாக இருந்தது என்பதை நாம் சங்கீத பகுதியில் பார்க்க போகிறோம். சங்கீதம் 84 அதனுடைய 10வது வசனத்தை வாசிப்போம். Let us read Psalms 84 verse 10. 1000 நாளை பார்க்கிலும் 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது, ஒரே நாள் நல்லது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லியிருக்கு, ஆகாமியரின் கூடாரத்தில் வாசமாய் இருப்பதை காட்டிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். ஆமென். ஒரு ராஜா உன்னத இடத்துல வந்ததுக்கு அப்புறம் எனக்கு எதுக்குடா, எனக்கு தேவையான எல்லாவற்றையும் எனக்கு கிடைச்சிருச்சு, இனி எதுக்கு நான் ஆண்டவரை ஆராதிக்கணும், இனி எதுக்கு நான் ஆண்டவரை தேடணும், இனி எதுக்கு நான் ஆண்டவருடைய சந்நிதியில் போய் எல்லாவற்றுக்கும் நிற்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்திருக்கலாம், நினைத்திருக்கலாம். ஆனால் தாவீது அப்படி செய்யவே இல்லை. நீங்கள் தாவீதினுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா அவன் ராஜாவாக சிங்காசனத்தில் இருந்தாலும் அவனுடைய இருதயம் தேவனுடைய ஆலயம் என்பதில் மிகவும் முக்கியமான ஒரு இடத்துல இருக்கு. அவன் எப்படி அதை வர்ணிக்கிறான்னு பாருங்க. ஒரு டோர் கீப்பர் அல்லது ஒரு வேலைக்கு நிற்கிறதான ஒரு வேலையாள் அல்லது காவலாளி. டோர் கீப்பர் யாரு, ஒரு காவலாளி. அது உயர்ந்த வேலைன்னு என்ன செய்ய மாட்டாங்க, மக்கள் கணக்கிட மாட்டாங்க. ஆனால் தாவீது ராஜாவாய் இருக்கிறவன், சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவன், அவன் சொல்றான், எனக்கு தேவனுடைய ஆலயத்தில் காத்திருக்க பண்ணுகிற அல்லது காவலாளியா இருக்கக்கூடிய அந்த அற்பமாய் தோன்றப்படுகிற வேலை கிடைச்சா கூட நான் அதை பெருமையாக சந்தோஷமாக எண்ணுவேன். ஏன்னா அதுதான் எனக்கு முக்கியம். ஹல்லேலூயா,
தாவீதினுடைய வாழ்க்கையில தேவனுடைய சந்நிதி, தேவனுடைய ஆலயம், தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை என்பது அவன் மிகவும் அருமையாய் உணர்ந்திருந்தான். அதான் சொல்றான், உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்துல இருந்து, உம்முடைய ஆவியை என்னிடத்துல இருந்து என்ன செய்யாதீங்க, அவிழ்த்து போடாதீங்க அல்லது எடுத்து போடாதீங்க. ஏன்னா என்னை வாழ வைக்கிறது அதுதான். இந்த இரவு வேளையில் கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்பதும், அன்று தாவீது சொன்னது போல ஆண்டவருடைய ஆலயத்தில் 1000 இடம் இருக்கலாம் எனக்கு போய் இருக்கிறதுக்கு. ஆனால் அதெல்லாம் நான் சூஸ் பண்ணாமல் என்னை நேசித்து தேவனுடைய சந்நிதியில், என்னுடைய உன்னத தேவனுடைய சந்நிதியில் இருக்கிறதற்கு நான் விரும்புகிறேன் என்று சொன்னது போல இந்த இரவு வேளையில் நாம் நம்மை அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் உங்கள் கரத்தில் தருகிறோம்ப்பா, உங்கள் பிரசன்னத்தின் கரத்தில் தருகிறோம். உங்கள் மகிமையின் பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளட்டும், எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். உங்கள் மகிமையின் மேகத்தால் நீங்கள் எங்களை நிரப்புகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உங்கள் தெய்வீக பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளுவதாக. ஆண்டவரே, உங்கள் ஆலயத்தில், ஆண்டவரே, உங்கள் வாசப்படியில், உங்கள் பாதத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த வாஞ்சி விருப்பத்தையும் நீங்கள் எங்களுக்கு தாங்கப்பா. ஆண்டவரே அப்பா, உங்களை அல்லாமல் எங்களுக்கு வேற யாரும் இல்லப்பா. ராப்பகலாய் உமது பாதத்தில் காத்திருப்பதற்கு, ராப்பகலாய் உமது பிரசனத்தில் அமர்ந்திருப்பதற்கு எங்களுக்கு கிருபையை, பாக்கியத்தை தாங்கப்பா. இந்த உலகத்தின் மேன்மைகள் அல்ல, உலகத்தில் நாங்கள் பார்க்கிற முக்கியம் வாய்ந்த விஷயங்களை காட்டிலும் ஆண்டவரே உங்கள் சமூகத்தை, உங்கள் பிரசன்னத்தை நாடுகிறவர்களாய் நாங்கள் காணப்படணும். ஆண்டவரே, எங்களையே அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு வேளையில ஒரு விசை கூட நம்மளுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து பிதாவாகிய தேவன் தம்மை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாரே. தேவ பிரசன்னம் நம்மளை ஆட்கொள்ளுவதற்கு, தேவ மகிமை நம்மை சூழ்ந்து கொள்ளுவதற்கு அப்பா எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஹல்லேலூயா. ரகஸ்யாந்தடரே ரகதல பரபடமா ரியாக்க தொடரோ ரேமா சேரியான் தடரே ரகதலகா தேரியான் தடரோ ரியான் தடரே ரகஸ்யான் தடராரியான் தடரே ரகதலக ரகடகலக ரகடகா. என்பலனே என் கோட்டையே, ஆராதனை உமக்கே, மறைவிடமே என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, மறைவிடமே என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. சுலோம் ஆராதனை, 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 அப்பா அப்பா. உங்களுக்கு ஆராதனை, 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 அப்பா அப்பா. உங்களுக்கு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரும் மறந்திருப்பே.
வாழ்க்கையின் பிரச்சனைகளின் மத்தியில, வேதனையின் மத்தியில, மனசோர்வின் மத்தியில் நாம் கடந்து சென்று கொண்டிருக்கும் போதும் ஆண்டவருடைய பிரசன்னத்தின் கரம், நம்மை ஆற்றி தேற்றுகிற தேவனுடைய மகிமை நம்மை சூழ்ந்து கொள்ள விரும்புகிறதே. விட்டு கொடுப்போம் ஆண்டவரே. உங்க பிரசன்னம், உங்க மகிமையின் பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளுவதாக, எங்களை வழி நடத்துவதாக. நாங்கள் போகிற பாதையில எங்களை கரம் பிடித்து நடத்துகிற தேவனே, எங்கள் கோட்டை நீங்க தாப்பா, எங்க அரண் நீங்க தாப்பா, எங்க கேடகம் நீங்க தாப்பா, எங்க நம்பிக்கை நீங்க தாப்பா. உம்மை அல்லாமல் எங்களுக்கு வேற ஒன்றுமே இல்லையே ஆண்டவரே. ரகசியாந்தனரா ரகதலவாஷேரியாந்தடரே. பரிசுத்தரே, இந்த நாளின் துதி ஆராதனையை நீர் மகிமைப்பட்டதற்காய் நன்றி. உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்டோமே, தாவீதை போல ஆண்டவரே உங்க ஆலயத்தில் இருப்பதற்கு, உங்க பிரசன்னத்தில் இருப்பதற்கு, உங்க பாதத்தில் அமர்ந்திருப்பதற்கு எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டுவீராக. உங்க மகிமையின் பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளுகிறதற்காய் நன்றி. எங்களையே அர்ப்பணிக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக, உயர்த்தப்படுவீராக. உங்க பரிசுத்த நாம மகிமைப்படுகிறதற்காய் நன்றி. தேவகரம் வெளிப்படுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களையே அர்ப்பணிக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராய், உயர்த்தப்படுகிறார். உங்க பரிசுத்த நாம மாத்திரம் உயர்த்தப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளோடு இடைப்பட்டிருக்கிறார். எந்த காரியங்களில் நம்மளை கர்த்தர் உயர்த்தினாலும் மேன்மைப்படுத்தினாலும் அவருக்கென்று முக்கியத்துவம் என்கிறதான அந்த இடத்துல நம்ம குறைக்கவே கூடாது. அதை அனுதினமும் நாம் முன்னோக்கி கடந்து செல்கிறவர்களாய், தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவர்களாய் நாம் காணப்படும் போது நம்மளுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாறப்படும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு கடந்து செல்வோம். ஆமென். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவனுடைய பிரதான கட்டளையின் அடிப்படையிலே உங்களுக்காக ராமேஸ்வரத்தில் எளிய முறையில் வேதாகம கல்வி கற்றிட ஓர் அரிய வாய்ப்பு. சுமார் 46 வருடங்களுக்கு முன்பாக மிஷனரி அப்போஸ்தலர் பாஸ்டர் எம் பவுலோஸ் அவர்களால் தரிசனத்தோடு ஆரம்பிக்கப்பட்டு மிக வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கும் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் மினிஸ்ட்ரி ISM வேதாகம கல்லூரிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ISM வேதாகம கல்லூரி சிறப்பம்சங்கள்: ATA மற்றும் அயாட்டா போன்ற உயர்ந்த கல்வி நிறுவனங்களின் சான்றிதழ் வழங்கப்படுகின்றது. ஆண் பெண் இருப்பாளருக்கும் தனித்தனியே தங்கும் வசதிகள் உள்ளன. விரிவான காற்றோட்டமான வகுப்பறைகள் மற்றும் நூலகங்கள் உள்ளன. ஊழிய பயிற்சியோடு சேர்ந்து கீபோர்ட், டெய்லரிங் மற்றும் பல பயிற்சிகளும் அதற்குரிய முகாம்களும் நடைபெறும். வேதாகம கல்லூரி படிக்கும் போதே BA, BBA போன்ற தொலைக்கல்வி படிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மிகவும் அனுபவமுள்ள அபிஷேகம் பெற்ற தேவ ஊழியர்களால் வகுப்புகள் நடத்தப்படுகிறது. சிறப்பான கல்வியுடன் நடைமுறை ஊழிய பயிற்சியும் கொடுத்து வருகிறோம். மேலும் சுவிசேஷம் அறிவித்தல், சபை ஆராதனை, சிறுவர் ஊழியம், சிறப்பான பிரசங்கம், முறையாக ஜெபம் பண்ணுதல் போன்ற பல்வேறு சிறப்பு பயிற்சியும் அளித்து வருகிறோம். ஓராண்டிற்கு மேல் பயிலும் மாணவர்களுக்கு கல்வி ஆண்டின் இறுதியில் மிஷனரி பாரம் ஏற்படுத்தும் வகையிலான மிஷனரிகளின் வாழ்க்கை வரலாற்று இடங்களும் காண்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வருடத்தின் இறுதியிலும் சிறப்பான பட்டமளிப்பு விழா ஏற்படுத்தப்பட்டு அவரவர் தகுதிக்கேற்ப பட்டமளிக்கப்படுகின்றனர். நமது வேதாகம கல்லூரிகளில் கடந்த ஆண்டுகளில் பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகள் இன்று உலகத்தின் பல பகுதிகளில் கர்த்தருடைய ஊழியத்தை மிக சிறப்பாக நிறைவேற்றி வருகிறார்கள் என்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். Certificate of Theology, Diploma of Theology, Bachelor of Theology, Master of Divinity போன்ற சிறப்பான முறையான வேதாகம கல்வி வகுப்புகளுக்கான சேர்க்கை ஆரம்பமானது. அனைத்து வயதினரும் எளிய முறையில் வேதாகம கல்வி பயின்று பட்டம் பெற்று தேவராஜ்யத்திற்கு பயனுள்ளவர்களாக மாற உங்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. ஒரே ஒரு வாழ்க்கையை வாழும் இந்த பூமியை கர்த்தருக்காக ஏதாவது செய்திட, கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்து அநேகரை நித்திய ராஜ்யத்திற்கென்று ஆயத்தப்படுத்திட உங்கள் தகுதிக்கும் வசதிக்கும் ஏற்றாற்போல் வேதாகம கல்வி கற்று தரம் வாய்ந்த சான்றிதழ்களோடு பட்டம் பெற்று கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். ISM வேதாகம கல்லூரியின் கிளைகள்:
வேதாகம கல்லூரியின் கிளைகளில் நடைபெறும் வகுப்புகள் வாரத்தின் ஒரு நாள் மட்டும் சுமார் 5 மணி நேரம் நடைபெறும். மேலும் தொடர்புக்கு ஒருங்கிணைப்பாளரான பாஸ்டர் ஷாஜின் அவர்களை தொடர்பு கொள்ளவும். சொன்னதை செய்வார், அவரே கர்த்தர் என்று அறிந்து கொள்ள செய்வார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், அவரே கர்த்தர் என்று அறிந்து கொள்ள செய்வார். கர்த்தர் கரம் என் தலை மேல் இருப்பதா, நான் தீர்க்கமாய் உரைப்பதை உயிரடைய செய்வார். கர்த்தர் கரம் என் தலை மேல் இருப்பதால் நான் தீர்க்கமாய் உரைப்பதை உயிரடைய செய்வார். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவனுடைய பிரதான கட்டளையின் அடிப்படையிலே உங்களுக்காக ராமேஸ்வரத்தில் எளிய முறையில் வேதாகம கல்வி கற்றிட ஓர் அரிய வாய்ப்பு. சுமார் 46 வருடங்களுக்கு முன்பாக மிஷனரி அப்போஸ்தலர் பாஸ்டர் எம் பவுலோஸ் அவர்களால் தரிசனத்தோடு ஆரம்பிக்கப்பட்டு மிக வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கும் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் மினிஸ்ட்ரி ISM வேதாகம கல்லூரிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ISM வேதாகம கல்லூரி சிறப்பம்சங்கள்: ATA மற்றும் அயாட்டா போன்ற உயர்ந்த கல்வி நிறுவனங்களின் சான்றிதழ் வழங்கப்படுகின்றது. ஆண் பெண் இருப்பாளருக்கும் தனித்தனியே தங்கும் வசதிகள் உள்ளன. விரிவான காற்றோட்டமான வகுப்பறைகள் மற்றும் நூலகங்கள் உள்ளன. ஊழிய பயிற்சியோடு சேர்ந்து கீபோர்ட், டெய்லரிங் மற்றும் பல பயிற்சிகளும் அதற்குரிய முகாம்களும் நடைபெறும். வேதாகம கல்லூரி படிக்கும் போதே BA, BBA போன்ற தொலைக்கல்வி படிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மிகவும் அனுபவமுள்ள அபிஷேகம் பெற்ற தேவ ஊழியர்களால் வகுப்புகள் நடத்தப்படுகிறது. சிறப்பான கல்வியுடன் நடைமுறை ஊழிய பயிற்சியும் கொடுத்து வருகிறோம். மேலும் சுவிசேஷம் அறிவித்தல், சபை ஆராதனை, சிறுவர் ஊழியம், சிறப்பான பிரசங்கம், முறையாக ஜெபம் பண்ணுதல் போன்ற பல்வேறு சிறப்பு பயிற்சியும் அளித்து வருகிறோம். ஓராண்டிற்கு மேல் பயிலும் மாணவர்களுக்கு கல்வி ஆண்டில் இறுதியில் மிஷனரி பாரம் ஏற்படுத்தும் வகையிலான மிஷனரிகளின் வாழ்க்கை வரலாற்று இடங்களும் காண்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வருடத்தின் இறுதியிலும் சிறப்பான பட்டமளிப்பு விழா ஏற்படுத்தப்பட்டு அவரவர் தகுதிக்கேற்ப பட்டமளிக்கப்படுகின்றனர். நமது வேதாகம கல்லூரிகளில் கடந்த ஆண்டுகளில் பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகள் இன்று உலகத்தின் பல பகுதிகளில் கர்த்தருடைய ஊழியத்தை மிக சிறப்பாக நிறைவேற்றி வருகிறார்கள் என்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். Certificate of Theology, Diploma of Theology, Bachelor of Theology, Master of Divinity போன்ற சிறப்பான முறையான
வேதாகம கல்வி வகுப்புகளுக்கான சேர்க்கை ஆரம்பமானது. அனைத்து வயதினரும் எளிய முறையில் வேதாகம கல்வி பயின்று பட்டம் பெற்று தேவராஜ்யத்திற்கு பயனுள்ளவர்களாக மாற உங்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. ஒரே ஒரு வாழ்க்கையை வாழும் இந்த பூமியில் கர்த்தருக்காக ஏதாவது செய்திட, கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்து அநேகரை நித்திய ராஜ்யத்திற்கென்று ஆயத்தப்படுத்திட உங்கள் தகுதிக்கும் வசதிக்கும் ஏற்றாற்போல் வேதாகம கல்வி கற்று தரம் வாய்ந்த சான்றிதழ்களோடு பட்டம் பெற்று கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். ISM வேதாகம கல்லூரியின் கிளைகள். ISM வேதாகம கல்லூரியின் கிளைகளில் நடைபெறும் வகுப்புகள் வாரத்தின் ஒரு நாள் மட்டும் சுமார் 5 மணி நேரம் நடைபெறும். மேலும் தொடர்புக்கு ஒருங்கிணைப்பாளரான பாஸ்டர் ஷாஜின் அவர்களை தொடர்பு கொள்ளவும்.